சேலத்தில் கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் பச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசேன். நாராயண நகர் குடியிருப்பு பகுதி அருகே வந்தபோது இவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் ஜாகிர் உசேன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மாநகர போலீஸ் துணை ஆணையர் பாபு சம்பவ இடத்தை பார்வையிட்டார். பின்னர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 6 மணி அளவில் மனிதர்கள் அதிகம் நடமாடக்கூடிய நாராயண நகர் ஹவுசிங் போர்டு அருகில் சரமாரியாக வெட்டப்பட்டிருக்கின்றார். இவருடைய கொலை மாத்திரமல்ல, கடந்த 3 மாத காலமாக பல கொலைகள் சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. அவர் வீட்டிலிருந்து வெளியில வந்த உடனே 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிட்டு போயிட்டாங்க. ஜாகிர் உசேன் பிரபல ரவுடி கூட் ரங்கநாதன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த கொலை பழிக்கு பழி வாங்க நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.